வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. நேற்று தமிழக முதல்வரான விஜய் அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி நாம் அந்த அரசாங்கம் அமைஞ்சதே பார்த்திங்கன்னா பல்வேறு இளைய தலைமுறையுடைய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த அரசாங்கம் வந்து அமைச்சது. அதாவது யாராவது நமக்கு நல்லது பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்த மக்கள் வந்து அவருக்கு தேர்ந்தெடுத்தாங்க. வெளிநாட்டிலேருந்துலாம் நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நடக்காத ஒரு விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் வந்து அமைஞ்சது. அது எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை புள்ளியாக வந்து விஜய் இருந்தார். இந்த இளைய தலைமுறைக்கு நம்பிக்கையாக வந்து விஜய் இருந்தார். அதை வந்து நேற்று உடைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம். அதுவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல்கள், அதாவது ஏற்கனவே இருக்க அரசியல்வாதிகள் பிடிக்காம தான் மக்கள் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் அந்த அரசியல்வாதிகளை முன்னே நிறுத்திக்கிட்டு அவர் வந்து அரசியல் பண்ணது ஒரு அவரோட அரசியல் வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளின்னு தான் சொல்லுவோம். அவர் கருப்பு கோட்டெலாம் போட்டு வராது வித்தியாசமாக. அவர் மேலே வந்து ஒரு கரும்புள்ளிங்கிறத விட அந்த கருப்பு கோட்டுக்கு ஈக்குவலாக அவருக்கு வந்து கருப்பு சாயமே பூசியாச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருது. 108 அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து அவருக்கு கிடச்சிருந்து. பெரும்பான்மை கிடைக்கட்டால் கூட திமுக மிகப்பெரிய லெவலில் வந்து வெளிநடப்பு பண்ணாங்க. அவங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 75க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருந்தால் கூட அவங்க இந்த அரசாங்கம் வந்து நிலைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உதயநிதி வந்து வெளிநடப்பு பண்ணாங்க. இன்னும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து நடுநிலை வகித்தாங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் வந்து அவருக்கு ஆதரவு கிடச்சி கிட்டத்தட்ட வந்து அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில், அதாவது திமுக வெளிநடப்பு பண்ணாமல் அதிமுக எதிர்த்து எல்லா எம்எல்ஏக்களும் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா கூட அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 108 ப்ளஸ் காங்கிரஸ் 6, விடுதலை சிறுத்தைகள் 2, கம்யூனிஸ்ட்டுகள் 2 4, இது போக முஸ்லீம் முன்னேற்றங்கள், இது எல்லாம் வந்து ஆதரவு கொடுக்கும்போது பாமக வந்து நடுநிலை வச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்போ அவருக்கான எண்ணிக்கையை வந்து அழகாக வந்து ரீச் பண்ணி நல்ல முறையில் ஒரு ஜென்யூனான ஒரு பேசுனா அவரோட பர்சனாலிட்டியை இன்னும் வந்து பாசிட்டிவாக வந்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த அதிமுகவோட இந்த 25 எம்எல்ஏக்களால் அவரோட இமேஜ் வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதை வந்து இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து அவருக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் பண்ணாங்கன்னு சொல்ல விட இவர் அதை அங்கீகரிச்சிட்டாரு அப்படிங்கிறதா அவர் மேலே உள்ள மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே வெளிநடப்பு பண்ணியாச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து எதிர்ப்பு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆதரவுக்கு 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் ஆதரவு கொடுத்தாச்சு, மற்ற எல்லாம் நடுநிலை வகிச்சாச்சு. அப்போ எதிர்த்து ஓட்டு போடக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அந்த 57 எண்ணிக்கை மட்டும்தான், 47 பேர் மட்டும்தான் வந்து இவங்களை எதிர்த்து ஓட்டு போடக்கூடியவங்க. அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 25 பேர் ஆதரவு கொடுக்கவங்கள கூட வந்து எதிர்த்து ஓட்டு போட வச்சிருக்கலாம். ஓட்டு போட வச்சுருந்தா அந்த 25 பேரோட எம்எல்ஏ பதவியும் காப்பாற்றிருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம். அப்போ எதிர்த்து ஓட்டு விழுந்தா கூட அதிமுகவுடைய அந்த 47 எண்ணிக்கை மட்டும்தான் வந்து எதிர்ப்பு ஓட்டுகளாக பதிவாகும். இவங்க கட்சியில் இருக்க அந்த எம்எல்ஏக்கு 108 பேரில் சபாநாயகர் போட்டார். இவரோட ஒரு எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா பண்ணி 106, 100 பேர் போட்டால் கூட போதும். 100 பேர் ஆதரித்து ஓட்டு போட்டிருந்தா கூட எதிர்ப்புங்கிறது 45 தான். அந்த இடத்துல கூட ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கிறதுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்புகள் கையில் இருந்தும் தேவையில்லாமல் அந்த அழுக்கு மூட்டை மாதிரி இந்த அதிமுகவுடைய இந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தது தான் இவருக்கான அரசியல் வாழ்க்கையில் முதல் கோடல் முற்றும் கோடலுங்க மாதிரி மிகப்பெரிய லெவலில் அவர் மேலே வந்து கருப்பு சாயம் பூச வேண்டியதாயிடுச்சு. மாற்றத்துக்கான ஒரு மனிதராக அவரை முன்னிலைத்தி மக்கள் ஜெயிச்சு வச்சா கூட இவரை வந்து ஒரு குட்டையில் ஊர்ன ஒரு மட்டை தான் அப்படிங்கிற அளவில் அவரோட இமேஜை உடைக்கிறதுக்கு இந்த 25 பேரை அவர் ஆதரித்தது ஒரு மிகப்பெரிய தவறு. அவருக்கான எண்ணிக்கை இல்லாமல் இருந்தால் கூட அதை வாங்கி இங்கே ஜெயிச்சுட்டாக்கு அப்புறம் என்ன பண்ணிடலாம். ஆனால் எண்ணிக்கை இருந்தும் அந்த தேவையில்லாத அழுக்கு மூட்டைகளை முதுகுல சமந்து இன்னைக்கு பாவப்பட்ட மனிதராக நிற்கிறாரு. இனி அரசியலில் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.